அமானுஷ்ய உலகம். வணக்கம். இது அமானுஷ்ய உலகம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில 400 ஆண்டு காலமாக 390 குட்டிச்சாத்தான்கள் தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சு அதிபயங்கரமான மாந்திரீக முறையில பல மனிதர்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய குட்டிச்சாத்தான்களோட அதிபதியான விஷ்ணு மாயா சுவாமி கோவிலுக்கு தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முகம் தெரியாத ஒரு பக்தரோட தகவலின் அடிப்படையில தான் இந்த பயணம். அவர் நமக்கு சொன்ன தகவல்கள் எல்லாமே மிக விசித்திரமானதாக இருந்ததுனால நம்ம குழு இங்க போகலாம்னு முடிவு செஞ்சோம். காலையில ஆரம்பிச்ச நம்ம பயணம் கேரளாவில் திருச்சூர் நோக்கி போனோம். அங்க கருவனூர் காரணையில் தேவஸ்தானம் விஷ்ணுமாயா சுவாமி கோவிலுக்குத்தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பெரிய சாலைகளில் ரொம்ப ஈஸியா போயிட்டு இருந்த நம்ம பயணத்துல வழி இடது பக்கமா திரும்பினதும் மொத்தமும் மாறிடுச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப குறுகலான ஒரு பாதையில பயணிக்க ஆரம்பிச்சோம். வலது பக்கம் ரம்யமான நீர்ப்பகுதியை ரசிச்சபடியே போன நமக்கு ஒரு அதிர்ச்சியான காட்சி. பாம்புகளும் விஷ ஜந்துகளும் சர்வசாதாரணமா போயிட்டு வரக்கூடிய வழிதான் அது. அடர்ந்த மரங்களுடன் கூடிய வழித்தடம். பகல் நேரத்திலேயே நம்மளை பயமுறுத்தக்கூடிய ஒரு வழியாத்தான் அது இருக்கு. ஒரு வழியா அந்த கோவிலுக்கு வந்துட்டோம். அங்க நம்மளை வரவேற்றது ரொம்ப பழமையான சாதாரண வீடு மாதிரி இருந்த ஒரு இடம்தான். கோவிலுக்கு நேர் எதிரில ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்தது. அங்க அடர்த்தியான மரங்களும் செடிகளும் பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்தது. உள்ள போகும்போதே ஏதோ ஒரு அமானுஷ்யம் இங்க இருக்குன்னு ஒரு உள்ளுணர்வோடு தான் போனோம். அங்க போய் குட்டிச்சாத்தானுக்கெல்லாம் அதிபதியான விஷ்ணுமாயாவை கும்பிட்டுட்டு அங்க நடக்கக்கூடிய செயல்களை கொஞ்ச நேரம் கவனிச்சோம். நம்ம காரணையில் தேவஸ்தானம் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம அமானுஷ்ய உலகத்துல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். குட்டிச்சாத்தான் கோவில் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். ஆனா இங்க நம்ம உள்ள வரக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாதாரணமா இருக்கு. இந்த இடத்துல நமக்கான அதிசயங்கள் அமானுஷ்யங்கள் என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா உள்ள இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நிறைய தகவல்கள் நமக்கு இங்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்பி நம்ம போய் பார்க்கலாம். இங்க ரொம்ப அமைதியா சாதாரண வீடு மாதிரி இருக்கு. குட்டிச்சாத்தான் எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி உள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அப்போ அங்க வந்த நிறைய பக்தர்கள் ஒரு இடத்தை நோக்கி போய் அங்க நின்னு சாமி கும்பிடுறத கவனிச்சோம். அங்க நிறைய கற்கள் மேல மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. பார்க்க கொஞ்சம் வினோதமாகவும் பயமாகவும் இருந்தது. அப்போ அங்க இருந்த பூசாரி கிட்ட கேட்டோம், இது என்ன வழிபாடுன்னு. அப்பத்தான் அவரு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னார். இங்கதான் 390 குட்டிச்சாத்தான்களையும் நாங்க வச்சிருக்கோம். நம்ம என்ன மனசுல நினைச்சு வேண்டுறோமோ
அதை அப்படியே நடத்தி கொடுக்கிற சாமி இது. அந்த வேண்டுதல் நிறைவேறின பக்தர்கள் காணிக்கையை இங்கே கொண்டு வந்து செலுத்துறாங்க. இங்க குட்டிச்சாத்தான்கள் முன்னாடி நின்னு இந்த பூவை 11 முறை தலைய சுத்தி போட்டாலே நம்மளை பிடிச்ச அத்தனை திருஷ்டி தோஷங்கள் கெட்ட சக்திகள் அத்தனையும் விலகி போயிடும். அப்புறம் இங்க தரக்கூடிய சந்தனம் சாட்சாத் விஷ்ணுமாய சாமி மேல வச்சு தர்றது. அதற்கு நிறைய சக்தி இருக்குன்னு அவரு சொன்னார். ഇപ്പോ ഇവര് വന്ന് ചെയ്തില്ലേ, അതെന്തിനുള്ളതാ? അതായത് അവരെ കഷ്ടപ്പാട് മുഴുവൻ തീരാൻ വേണ്ടിയിട്ട്. അതായത് 11 പ്രാവശ്യം കിട്ടുന്നുണ്ടല്ലോ, അത് ഭഗവാനെ വിചാരിച്ച് 11 പ്രാവശ്യം തീർത്ഥം കുടിച്ചു. സ്വാമിനെ കുളിപ്പിക്കുന്ന തീർത്ഥം, സ്വാമിനെ കുളിപ്പിക്കുന്ന വെള്ളം. പിന്നെ അത് കഴിഞ്ഞിട്ട് ഇപ്പോൾ സ്വാമിയുടെ എല്ലാ കൂട്ടിയിട്ടുള്ള ചന്ദനം കൊടുത്തു. ആ ചന്ദനം കൊടുത്തു. പിന്നെ പൂവ് കൊടുത്തു. എന്നിട്ട് സ്വാമിയുടെ പൂജ കഴിഞ്ഞിട്ടുള്ള പൂവ് കൊടുക്കുമ്പോൾ എന്നിട്ട് ആ പൂവ് വലത്തെ കയ്യിൽ പിടിച്ച് ഒഴിഞ്ഞു 11 പ്രാവശ്യം ഒഴിയുമ്പോൾ സ്വാമിനെ മനസ്സിൽ വിചാരിച്ചു എൻ്റെ കഷ്ടകാലം മുഴുവൻ അവസാനിക്കണം. എന്നിട്ട് അവിടെ ഇടണം. ഓ, അപ്പൊ ഇത് കാരണം നമുക്ക് എന്തൊക്കെ പ്രശ്നങ്ങൾ തീരും? അത് തീരണം, എല്ലാം തീരും. എന്ത് വിചാരിച്ചാലും നടക്കും. சரி, நமக்கும் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்க்கணும்னு தோணுச்சு. அவர்கிட்ட அந்த பூவை வாங்கிட்டு அந்த பிரார்த்தனையை செஞ்சாங்க கார்த்திகா. ஆனா அந்த இடத்துல நிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னோ, வர்ற பக்தர்கள் உண்மையான பக்தியோட இருந்தா மட்டும்தான் அங்க வந்து குட்டிச்சாத்தான்கள் முன்னாடி நிக்க முடியும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது மாதிரியே அந்த இடத்துல நிக்க ரொம்பவே கடினமா தான் இருந்தது. ஒரு பக்கம் அந்த கல்லோட சூடு, அதை தாங்கிக்கிட்டு ரொம்ப பேலன்ஸ் பண்ணி நின்னாதான் அந்த சாமி கும்பிடவே முடியும். இதெல்லாம் கேட்டப்போ இங்க இன்னும் நிறைய அதிசயங்கள் இருக்குமோன்னு தோணுச்சு. இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா யார கேட்கறதுன்னு கேட்டோம். அப்பத்தான் விமோத் சாமிய கேளுங்க, உங்களுக்கான எல்லா விடையும் கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி, இனி நம்ம அவர்கிட்டயே எல்லா கேள்விகளையும் கேட்போம்னு ஆரம்பிச்சோம். இது எத்தனை வருஷம் பாரம்பரியம் வாய்ந்த இடம்னு கேட்டோம். ரொம்ப பெரிய விஷயத்த சர்வ சாதாரணமா சொன்னாரு விமோத் சாமி. அதாவது 400 ஆண்டு காலமா பாரம்பரியமா தலைமுறையா இந்த கோயில் இங்க இருக்குன்னு சொன்னார். இது ஒரு சாதாரண வீடு மாதிரி இருக்கே சாமி, இங்க எப்படி கடவுள் இருக்குன்னு கேட்டோம். அப்பதான் அவரு சொன்னாரு, இங்க வீடு கோவில் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த இடம். பழமை மாறாமல் இருக்குதுன்னு நாங்க அதுல எந்த மாற்றமும் கொண்டு வரலன்னு சொன்னாரு. சரி சாமி, இங்க பிரதான தெய்வங்கள் என்னென்னு கேட்டோம். இங்க பிரதான தெய்வங்கள்னா குட்டிச்சாத்தான்களுக்கு எல்லாம் அதிபதியான ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமியும் 390 குட்டிச்சாத்தான்களும் தான் சொன்னார். அதுக்கப்புறம் குரு முத்தப்பன், மச்சில் பகவதி இவங்க எல்லாரும் இருக்காங்கன்னு சொன்னார். அது என்ன மச்சில் பகவதி, பேரை கேட்டாலே வித்தியாசமா இருக்கே சாமின்னு கேட்டோம். அப்பத்தான் ஒரு அதிசயமான தகவலை சொன்னார். பொதுவா தெய்வங்களை தரத்தளத்தில் தான் வச்சிருப்போம். ஆனா இங்க இருக்கக்கூடிய பகவதி அம்மனை மச்சு மேல, அதாவது கூரை மேல பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறதாகவும், வருஷத்துல ஒரே ஒரு நாள் உற்சவத்தன்னைக்கு மட்டும்தான் கீழே இறக்கப்படுவதாகவும், அன்னைக்கு மட்டும்தான் பகவதிய நேரில் பார்த்து பிரார்த்தனை பண்ண முடியும்னு சொன்னார். இது எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு அதிசயமான தகவலா இருந்தது நமக்கு. കരുവന്നൂർ കാർണയിൽ ദേവസ്ഥാനം, ഇത് എത്ര വർഷമായി ഇങ്ങനെ ഇருக்கு? ഇത് 400 വർഷത്തിലും മേലെ പഴക്കമുള്ള ഒരു ക്ഷേത്രമാണ്. നമ്മൾ കുടുംബപരമായിട്ട് ആരാധിച്ചു വരുന്ന മൂർത്തിയാണ് വിഷ്ണുമായ മുത്തപ്പൻ ഭഗവതി. ഇപ്പൊ ഇങ്ങനെ മുഖ്യமான ദൈവങ്ങൾனா എത് വെച്ചിരിക്കீங்க? വിഷ്ണുമായ ഗുരുമുത്തപ്പൻ, മച്ചിൽ ഭഗവതി, ഇങ്ങനെയുള്ള 3 സങ്കല്പമാണ് ഇതിൽ പ്രതിഷ്ഠയായിട്ടിരിക്കുന്നത്. ഇതിൽ ഭഗവതി വന്ന് മച്ചിൽ வீட்டுக்கு மேலே தான் பிரதிஷ்டை இருக்குது. அது எந்த இடத்துல இருக்கு? உள்ள வெளியில் உள்ள இது போகணும், உள்ள ரூமில் தான் இருக்குது. அந்த பகவதினை வந்து
மேலே வச்சிருக்கீங்க. ஓகே. தரிசனம் பண்ண வேண்டியது இருந்தீங்கன்னா வருஷத்தில் நடക്കുന്ന இந்த திருவள்ளாட்டு மகோத்சவத்தில் வந்து அன்னைக்கு தான் கீழே எழுന്നള്ളിച്ച് கொண்டுவரும். கீழே எடுத்துட்டு வந்ததும் அப்போ தான் தரிசனம் பண்ண முடியும். ஓகே. மற்ற நாளெல்லாம் மேலே தான் இருப்பாங்க. வேற யாருக்கும் தரிசനം கிடைக்கும். അപ്പോൾ ഇവിടെ മുഖ്യമായ ഒരു ദൈവം എന്ന് പറഞ്ഞാൽ വിഷ്ണുമായാണ് പ്രധാന മൂർത്തിയായിട്ട് വരുന്നത്. വിഷ്ണുമായും കുട്ടിച്ചാത്തന്മാരുമാണ് പ്രധാന മൂർത്തികളായിട്ട് വരുന്നത്. അപ്പൊ എത്ര കുട്ടിച്ചാത്തൻ ഉണ്ട് ഇവിടെ? 390 കുട്ടിച്ചാത്തന്മാരാണ് ഉള്ളത്. അപ്പൊ ഈ സ്ഥലം കാണുമ്പോൾ നമുക്ക് ഒരു ചെറിയൊരു വീട് പോലെ ഉണ്ട്. അപ്പൊ ഏത് സ്ഥലത്താ നമ്മൾ ഈ കുട്ടിച്ചാത്തന്മാരെയൊക്കെ വീടും അമ്പലവും എല്ലാം ഒരുമിച്ചാണ് ഉള്ളത്. പണ്ടത്തെ ഒരു ഇതിലുള്ളതാണ്. നമ്മളൊന്നും മാറ്റങ്ങളൊന്നും ഇതുവരെ വരുത്തിയിട്ടില്ല. കുട്ടിച്ചാത്തന്മാരെ പ്രതിഷ്ഠിച്ചിട്ടുള്ളത് പുറത്ത് കുഷികൽപ്പത്തുന്ന. അപ്പൊ ഉള്ളില് വിഷ്ണുമായും മുത്തപ്പനും ഗുരുമുത്തപ്പനാണുള്ളത്. വിഷ്ണുമായ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഇവരുടെയൊക്കെ ഹെഡായിട്ട് വരും. വിഷ്ണുമായ പറയുന്നതിനനുസരിച്ച് കുട്ടിച്ചാത്തന്മാര് പ്രവർത്തിക്കുന്നതാണ് സങ്കല്പം. அப்பத்தான் இன்னொரு சந்தேகம் வந்தது. பொதுவா தெய்வங்கள் கோயிலுக்குள்ள ரொம்ப பயபக்தியா ஆச்சாரங்களோட வச்சுதான பூஜை செய்வாங்க. ஆனா இங்க குட்டிச்சாத்தான்களை ஏன் வெளியே வச்சிருக்கீங்கன்னு கேட்டோம். இங்க இதுதான் முறைன்னும் மழை வெயில் காத்து இது எல்லாமே குட்டிச்சாத்தான்கள் மேல படணும்னு அவங்கள அஷ்டபந்தனம் என்னைக்கும் பண்ணவே கூடாதுன்னு சொன்னார். கேட்க ரொம்பவே அதிசயமா இருந்தது. இப்போ உள்ள வந்த உடனே பார்த்தோம்னா அங்க வெளியே வந்து நிறைய கல்லு, சின்ன சின்ன கல்லெல்லாம் இருந்துச்சு. அது வந்து என்ன சாமி? அது குட்டிச்சாத்தன்மாരുടെ சங்கல்பம். 390 குட்டிச்சாத்தன்மாരുടെ சங்கல்பம் தான் பண்ணி வச்சிருக்குது. அதில் விஷ்ணுமாய தான் அவங்களோட ஹெட். விஷ்ணுமாய என்னென்ன சொல்லி கொடுத்ததோ அது குட்டிச்சாத்தன்மார் போய் அதுக்காக பண்ணி கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருந்து தான் சங்கல்பம். அப்போ இவங்கள ஓப்பனில் தான் வச்சிருக்கீங்க? ஓப்பனில் தான் வைக்க வேண்டியது இருக்குது. மழை வெயில் வெள்ளம் எல்லாமே டைரெக்டாக அவங்க மேலே வரன மாதிரி தான் பிரதிஷ்டை பண்ண வேண்டியது. அப்போ இந்த 400 வருஷமாவே இந்த குட்டிச்சாத்தான் வந்து இந்த கல்லில் வெளியில வச்சிருக்கீங்க? വിഷ്ണുവായാലും കുട്ടിച്ചാത്തന്മാരായാലും ബന്ധനം പണി വെക്ക മുടിയാത്. മറ്റുള്ള കോയിലെല്ലാമേ അവർ வந்து ഇത് ബന്ധനം പണി ഇത് ഉറപ്പിച്ചതാണ് വിഗ്രഹത്തെല്ലാമേ വെച്ചത്. അങ്ങനെ வந்து വിഷ്ണുവായത് വിഗ്രഹം வந்து அந்த பெர்மனன்ட் ஆயிட்டு வைக்க முடியாது, வைக்க கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வைக்க முடியும். அந்த மாதிரி பண்ணி வச்சுன்னா வேற ஏதாவது பிரச்சனைகளுக்கு போயிடும். சரி சாமி, இங்க இந்த கருவனூர் காரணையில் தேவஸ்தானம் விஷ்ணுமாயா கோவில்ல நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகள் என்னன்னு கேட்டோம். அவரு இங்க பலவிதமான பக்தர்கள் பலவிதமான பிரச்சனைகளோட வருவாங்க. ஒவ்வொருத்தரோட பிரச்சனைகளுக்கும் தகுந்த பிரத்யேக பரிகாரங்கள் இங்க செய்யப்படுதுன்னு சொன்னார். யாரு என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை இந்த சாமி நடத்தி கொடுக்கும். இங்க குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனை, எதிரிகளால தொல்லை, திருமண தடை, இன்னும் நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் பிரத்யேக பூஜைகள் செய்து கொடுக்கிறதாகவும் அது மூலம் அவங்க பிரச்சனைகள் தீர்வதாகவும் சொன்னார். இங்கே தினசரி பூஜைகள் நடக்கும். எல்லா மாதமும் வரக்கூடிய அமாவாசையில இங்க பிரத்யேக பூஜைகள் நடக்கும். வருஷத்துல ஒரு நாள் பெரிய பூஜை நடக்கும். அன்னைக்கு விஷ்ணுமாயா சாமியோட ரூபக்களம் வரைஞ்சு 3 நாள் பெரிய திருவிழாவாவே கொண்டாடுவோம்னு சொன்னார். சரி சாமி, இன்னைக்கு அமாவாசை தானே, இன்னைக்கு இங்க என்ன பிரத்யேக பூஜைகள் நடக்கும்னு கேட்டோம். அதாவது அமாவாசை நாள்ல சந்தியா நேரத்துல முதல்ல பகவதி சேவை நடக்கும். அதுல பகவதிக்கான பிரத்யேக களங்கள் எல்லாம் வரைஞ்சு பெரிய விளக்கு எல்லாம் வச்சு சுத்தியும் அகல் விளக்குகள் வச்சு பூஜை நடத்தப்படும். அதுக்கப்புறம் விஷ்ணுமாயா சாமி முன்னாடி துள்ளல் நிகழ்வு, அதாவது குறி சொல்ற நிகழ்வு நடக்கும். அதுல பக்தர்களுக்கு அருள்வாக்கு மூலமா பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு சொல்றதாகவும் இன்னைக்கு கண்டிப்பா அந்த நிகழ்வை நீங்க பாருங்கன்னு சொன்னார். இங்கே வந்து எந்த மாதிரியான பூஜைகள், டெய்லி பூஜைகள் நடக்குதா? டெய்லி பூஜைகள் இருக்குது. அது பக்தர் வந்து அவங்களோட கர்மங்களும் இருக்குது. சாமியோட நார்மல் பூஜைகள் இருக்குது. பின்ன வந்து சொல்லிக் கொடுக்கணும் பக்தர்களுக்கு அவங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அந்த பூஜைகளும் செப்பரேட்டாக நடக்கும்.
ஓகே, அது ஏதாவது ஸ்பெசிஃபிக் டேஸ் இப்போ அமாவாசை பௌர்ணமி அப்படி இருக்குங்களா? எல்லா டேஸிலும் பூஜைகள் இருக்குது. ஆனால் வந்து மாசத்தில் பிரதானம் வந்து அமாவாசைக்கு தான் வருது. പിന്നെ വർഷത്തിൽ வந்து பிரதானம் വരുന്നത് മാർച്ച് മാസത്തിൽ തിരുവള്ളാട്ട് മഹോത്സവം എന്ന് പറഞ്ഞിട്ടൊരു ഉത്സവം വരുது. அதுதான் வருஷத்தில் பிரதானமாയിട്ട്. அன்னைக்கு என்ன நடக்கும்? அன்னைக்கு ரூபக்கളം சொல்லிட்டு ரூபக்கളം சாமிയുടെ കളം எல்லாமே வரைச்சு அதில் சாமியை ஒன்று விழிச்சிருத்தி அங்கே பூஜை நடந்து இது குறி எல்லாமே சொல்லணும், இதெல்லாமே இருக்குது. அந்த ரூபக்கളം முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொடி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் தெளிச்சுன்னா எல்லா தோஷங்களும் விருதுகளும் அந்த மாதிரி இருந்தீங்க அதெல்லாமே போயிடுன்னு தான் ஐதீகம். இங்கே ஒரு சிலர் கோழி சுத்தி வைக்கிறதையும் நாங்க பார்க்க முடிஞ்சது. அது எதுக்குன்னு கேட்டோம். அதாவது சிலருக்கு அவங்கள பிடிச்ச தோஷங்கள், கெட்ட சக்திகள் இதெல்லாம் விலகணும்னு நினைச்சு கோழியை சுத்தி அதை சாமிக்கு சமர்ப்பணம் செய்வாங்க. அது மூலம் அவங்கள பிடிச்ச எல்லா கெட்டதும் விலகிறதாக ஒரு നമ്പിക്കை. അതെന്തെങ്കിലും ദോഷങ്ങളും ദുരിതങ്ങളും കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ടെങ്കിൽ ഒഴിഞ്ഞു പോകണം എന്നുള്ള സങ്കല്പം പ്രാർത്ഥിച്ച് നമ്മൾ ഒഴിഞ്ഞ് സങ്കല്പിക്കുകയാണ് ചെയ്യുക. അതുപോലെ തന്നെ സ്വാമിക്ക് വഴിപാടായിട്ടും കോഴിനെ സമർപ്പിക്കും. இங்கே வர்ற பக்தர்களோட பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா தீருமான்னு கேட்டோம். அதுக்கு அவரு 100% நம்பிக்கையோட வர்ற பக்தர்களுக்கு கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளும் தீரும். ஆனா இங்க கடவுளையே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சு வந்தா அதுக்கு உண்டான எஃபெக்டும் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னார். இங்க நம்பி வர்றவங்களுக்கு அவங்களுக்கான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோட சொன்னார். പിന്നെ ഒരുപാട് പേര് പറയുന്നുണ്ട് സ്വാമിനെ വിശ്വസിച്ച് 100% വിശ്വാസത്തോടു കൂടി സ്വാമിനെ പ്രാർത്ഥിച്ച് അതിൻ്റേതായിട്ടുള്ള കർമ്മങ്ങൾ പൂർത്തിയാക്കി കഴിഞ്ഞാൽ അതിൻ്റേതായിട്ടുള്ള ഫലം തീർച്ചയായിട്ടും ഉണ്ടാവും. പരീക്ഷണം എന്നുള്ള രീതിയിൽ വരുന്ന ആൾക്കാർക്കാണ് ബുദ്ധിമുട്ടുകളും പ്രശ്നങ്ങളും ഒന്നും മാറാണ്ടിരിക്കുന്നതിനുള്ള കാര്യം. நீங்க எப்பவாவது குட்டிச்சாத்தான உணர முடிஞ்சிருக்கான்னு கேட்டோம். கண்டிப்பா உணர முடியும். வர பக்தர்களும் உணர முடியும். அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தா இங்கே உள்ள வரவே முடியாது, அது காட்டி கொடுத்துரும்னு அதிர்ச்சியான தகவலை சொன்னார். அந்த மாதிரி வர்றவங்களை எப்படி சரி பண்ணுவீங்கன்னு கேட்டோம். அப்படி வந்தா அவங்களுக்கு பூஜையில வச்ச தண்ணியை தெளிச்சு பூஜை பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொன்னார். தெரியுமா உங்களுக்கு அவங்க இருக்காங்க? ഫീലിങ്സ് ഇതെല്ലാം தெரியும். மற்ற பக்தர்களால அது பார்க்க முடியுமா? சில டைம்ல ஏதாவது பாதிப்பொക്കെ இருக்கிற பக்தரൊക്കെ വന്നു കഴിഞ്ഞാൽ அவங்களுக்கு உள்ள வர முடியாது. இதுக்குள்ள வர முடியாது. உள்ள வந்து കഴിഞ്ഞാലും ഇതായിട്ട് വയലന്റ് ആവണ മാതിരി எல்லாமே ஆயிடும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது. കഴിഞ്ഞ மாசத்துக்கு எல்லாமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஒன்று. அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு? என்ன பண்ணுவீங்க? தண்ணி ஏதாவது போட்டு பலயிட்டு இதாയിട്ട് பண்ணிடும். പിന്നെ അത് പൂജയിൽ റിമൂവ് பண்ணிடும். அவங்க பூஜை நடந்துட்டு இருக்காங்க அந்த பூஜையில் அதெல்லாமே. இந்த பிரேத பாதை இருக்கிறவங்க அவங்க எல்லாம் கூட இங்க வர முடியும். அந்த வந்து കഴിഞ്ഞാൽ அதெல்லாம் அதுக்குள்ள பரிகாரத்தை எல்லாமே பண்ணி அதை திரும்பி நார்மல் லைஃபுக்கு வரதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரிയുള്ള கர்மங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்தோம். இன்னும் நிறைய விஷயங்களை இந்த கோவிலை பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்க நடக்கக்கூடிய அதிசயங்கள் பத்தியும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பிரச்சனை, தொழில் பிரச்சனத்துக்காக பிரச்சனை நடக்கிறவர் வருது, குடும்பத்தில் பிரச்சனை நடக்கிறவர் இருக்குது, பிஸ்னஸில் நடக்கிறவர் இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு വരുന്ന തടങ്കൽ இப்போ நமக்கு தெரியுது. இப்போ கொஞ்ச நாள் நல்லபடியாக ஓடிட்டு പിന്നെ அப்படியே தடங்கலாயிட்டு வரும்போது ஏதாவது ஒரு ரீசன் இருக்குன்னு அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாமே தேடி வந்தது. வரும்போது ഫുൾ നമ്പിക്കയോടെ ഫുൾ ഇതിലെ വന്ന് പണ വേണം. വെറുതെ ഒരു കൊട്ടേഷൻ കൊടുക്കണ മാതിരി വന്ന് பண்ணும்போது அது கரெக்டாയിട്ട് വർക്കൗട്ട് ആകാതെ கண்டிஷன் வைக்காம எந்த தெய்வத்துக்கிட்ட ப்ரேயர் பண்ணுதோ அது மட்டும்தான் சக்ஸஸ் ஆகிடும். இப்போ அமாவாசை அன்னைக்குன்னா இங்கே என்ன மாதிரியான பூஜைகள் நடக்கும்? அமாவாசை அன்னைக்கு பகவதியோட பூஜை இருக்குது. പിന്നെ വിഷ്ണുമായാவது பூஜைகள் இதெல்லாமே முடிச்சு அருள்வாக்கு எல்லாமே ஒன்று. அருள்வாக்கு சொல்லுவீங்க, அது யார் சொல்லுவாங்க? அதுக்கு வேற ஆள் இருக்குது. அருள்வாக்கு தனியா வேற ஆள் இருக்கு. இப்போ கேரளால இருக்கக்கூடிய கோவில்கள் அப்படிங்கும்போது அருள்வாக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்திருக்கு நாங்க பார்த்த வரைக்கும். அப்ப இங்க எந்த மாதிரி இருக்கும்? இங்கே எல்லாமே நார்மல் இதுதான். இங்கே ஒரு இது ட்ரெடிஷனல் நம்மளுடையதாയിട്ടുള്ള ஒரு രീതി இருக்குது. அதே முறையில் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது இது வரைக்கும். ஓகே. ஏன்னா அவங்க பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் வந்துட்டு லாங்குவேஜ் தெரியாது. மோஸ்ட் எல்லாமே யாருக்குமே தெரியாது. அது நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க வேணும். ஓகே. அது எப்படி நீங்க உங்களுக்கு அது உங்க ஒரு இதுக்கு அந்த மாதிரிയുള്ള ஒரு இது குடும்பம், அதாவது உங்க வகையில வந்தவங்களுக்கு அது பரம்பரையாக மட்டும்தான் கிடைச்சது. ஓகே. நீங்க இது இப்போ எத்தனாவது தலைமுறை?
இது ஒரு 8வது 9வது அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே நிறைய பேர் வந்துட்டு நேரில் எப்படி வராங்க, எப்படி தெரிஞ்சு வராங்க சார்? ഇത് வந்து കരുവന്നൂർ കാർണിയൽ ദേവസ്ഥാനം എന്ന് പറഞ്ഞ് കരുവന്നൂർ ചെറിയ പാലം, കേരളാവിൽ തൃശ്ശൂർ ജില്ലയിൽ കരുവന്നൂർ ചെറിയ പാലം എന്ന് പറഞ്ഞിട്ട് ഒരു ഇടം இருக்குது. அந்த இடத்துல தான் கருவன்னூர் கார்னியல் தேவஸ்தானம் இருக்குது. திருச்சூர் டவுனில் வந்து அங்கேருந்து சக்தன் தம்புரம் பஸ் ஸ்டாண்டில் கருவன்னூர் ചെറിയ பாலத்துக்கு டிக்கெட் எடுத்து இரிஞ்சாலக்கூட பஸ் ஏறி கருவன்னூர் ചെറിയ பாலம் வந்து இறங்கினா அங்கேருந்து ஒரு ஆட்டோ கூப்பிட்டு அங்கே நேரடியாக வந்துடலாம். ஓகே. இப்போ நேரில் வர முடியாத பக்தர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பிரச்சனைகளை வந்து எப்படி தீர்த்து வைப்பீங்க? அவங்க வந்து அவங்க ஜாதக டீட்டெயில்ஸு என்ன பிரச்சனை இதெல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுக்க, நீங்கள் ஃபோன் கூப்பிட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து பார்த்துட்டு அதுக்குள்ள பதில் அவங்களுக்கு ரிப்ளைட்டு கொடுத்துடும். அதுக்கு பண்ண வேணும்னா நீங்கள் இதாயிட்டு பண்ணிடலாம். ஓகே. ஸோ அவங்களுக்கு உண்டான பிரசாதம் இதெல்லாம் இப்போ கொரியர் மூலமாக அனுப்பி கொடுத்துடும். கொரியர் கிடச்சி കഴിഞ്ഞാൽ கூப்பிட்டு കഴിഞ്ഞാல் நாங்கள் இங்கேருந்து சொல்லி கொடுத்துடும். என்னென்ன பண்ண வேணும், எப்படி எப்படி வழிபட வேணும் எல்லாமே நாங்கள் சொல்லி. இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து இவங்க வரக்கூடிய மக்கள் வந்து என்ன நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இங்கே வர்றவங்க வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்காக அதிகம் வர்றாங்க? அதிகமாக வருது பிஸ்னஸ் விஷயமாயிட்டும் ஃபேமிலி மேட்டர்கள் அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு தான் வந்துட்டு இருக்குது. அவங்க வந்து அவங்க விஷயத்தை கரெக்டாக சொல்ல வேண்டியது இருக்குது. என்னென்ன விஷயம் அவங்களுக்கு தடங்கள் ஓடிட்டு இருக்குதோ, என்னென்ன ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்குதோ அதெல்லாமே தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி சொல்லினா அதுக்குள்ள பூஜைகள் எல்லாமே ரூபம் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லி கொடுத்துடும். அது அந்த மாதிரி பண்ணி அவங்கள கரெக்டாக பண்ணினா அது இன்னும் படிப்படியாக விடுதல் கிடைச்சிடும். இப்போ இந்த குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, அவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து ரெமெடி இருக்கு. ஆமாம், ஜாதகம் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குது. ஓகே. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தீராத நோய் பிரச்சனை எல்லாம் இருக்கும், ரொம்ப ப்ரொலாங்டு டிசீஸ். அதாவது அன்யூஷுவல் ஹெல்த் இஷ்யூஸ் மீன்ஸ் இப்போ யாராவது ஏதாவது சேவனை பண்ணிட்டா வேறு ஏதாவது பாதிப்பு அதிர்ஷ்டி அதுக்கு மூலமாக வருന്ന ஹெல்த் இஷ்யூஸ் அதுக்கு எல்லாமே இந்த பூஜையில் வச்சு பண்ணி ரெடி பண்ணிடலாம். ஓகே. இப்போ இந்த கோவிலில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க 400 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இங்கே வந்து நீங்கள் இப்போ சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்பீங்க இல்லையா, இங்கே எந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? அதிசயங்கள்னு പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ எல்லாமே இதுதான் அதிசயம் தான். சாமி விஷயத்தை எல்லாமே அதிசயத்து தான். ஓகே. இல்லை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா ஏதாவது விஷயங்கள் இப்போ எனக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி? അതായത് நிறைய ആൾക്കാർ നടക്കില്ല എന്ന് നനച്ചു വരുന്ന പല വിഷയങ്ങളും പലയിടത്തെല്ലാമേ പോയി അங்கே எல்லாமே போய் அது பூஜைகள் எல்லாமே பண்ணிட்டு ஒன்றுமே நடக்காத விஷயங்கள் வரைக்கும் இங்கே வந்து பக்தியோட வந்து பண்ணி போயிட்டு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே. மாலை வேளையானதும் அந்த இடம் ஜனங்க கூட்டத்தால நிறைய ஆரம்பிச்சது. முதல்ல பகவதி சேவைக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது. பூஜைக்கான களம் வரைஞ்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பூஜையில வந்து அமர்ந்த பூஜாரி கண்களை மேல நோக்கியபடி பகவதி அம்மனை நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. பகவதிய ஆவாகனம் பண்ணி பூஜைய ஆரம்பிச்சாங்க. அங்க வச்சிருக்கக்கூடிய பெரிய விளக்க பார்க்கும்போது அம்மன் போலவே அது அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மந்திர உச்சாடனங்கள் பண்ணி பூஜையும் நடந்து கொண்டிருந்தது. சுற்றியும் தீபங்கள் ஏற்றி ரொம்ப பாரம்பரியமான முறையில நடந்துச்சு அந்த பூஜை. இருட்டுல பார்க்க கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூலஸ்தானத்துக்குள்ள அவங்களோட ஆச்சாரங்களோடு கூடிய பழமையான வகையில பூஜைகள் நடக்க ஆரம்பிச்சது. குட்டிச்சாத்தான்களுக்கான பூஜைகளையும் பூர்த்தி பண்ண அப்புறம் ரொம்ப நேரம் மூலஸ்தான கதவுகள் மூடப்பட்டு இருந்தது. அருள் வாக்குக்காக உள்ள அவங்க தயாராகிட்டு இருந்த நிலையில இங்கே வெளியே பக்தர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. மணி சத்தம் அதிகமானதும் திடீர்னு கதவுகள் திறக்கப்பட்டது. அப்போ உள்ள இருந்து
குட்டிச்சாத்தான்களை தனக்குள்ள ஆவாகனம் பண்ணிக்கிட்டு ஆக்ரோஷமா சலங்கைகளை கையில வச்சுக்கிட்டு ஆடியபடியே வந்தாரு ஒருத்தர். தண்ணிய வேகமா அங்க இருந்த பாத்திரத்தில் துப்பியபடி கையில பூவை எடுத்து விமோத் சாமி கிட்ட கொடுத்தாரு அவர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பக்தர்களையும் கூப்பிட்டு யாருக்கும் புரியாத ஒரு பாஷையில அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த பாஷையானது விமோத் சாமியோட பரம்பரையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும்னோ, அதனால அத அவரு பக்தர்கள் கிட்ட மொழிபெயர்த்து சொல்றதாகவும் சொன்னாங்க. இவங்க இங்க சொல்ற வழிமுறைகளை சரியா பின்பற்றினால் சகல பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. எல்லாருக்கும் குறி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் குட்டிச்சாத்தான்கள் மலையேறியத கண்கூடா நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த பிரத்யேக ஆடைகளை கழற்றி அப்புறம் உள்ள போய் விஷ்ணுமாயா சாமி மற்றும் குரு முத்தப்பன் சாமியை வணங்கிட்டு குட்டிச்சாத்தான்களையும் வணங்கிட்டு பூஜையை முடிச்சிட்டு வேகமா புறப்பட்டாரு அந்த மனிதர். அதற்கப்புறம் அமாவாசை படையல் குட்டிச்சாத்தான்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. அந்த பூஜைக்கு அப்புறம் பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கினாங்க. எல்லாத்தையும் பார்த்து குட்டிச்சாத்தான்கள் மற்றும் விஷ்ணுமாயா சுவாமியை வணங்கிட்டு நாமும் புறப்பட்டோம். மேலும் இது போன்ற வித்தியாசமான